அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் பலத் தொடர். அடுத்து அப்பெரும் தடையை தாண்டும் மனிதன் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் விவரிக்கப்படுகின்றன. சும்ம கான மினல்லதீன ஆமனு வத்தவாசௌ பிஸ் சபரி வத்தவாசௌ பில் மர்ஹமா. பின்னர் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையையும் கருணை காட்டுதலையும் தம்மிடையே உபதேசித்துக் கொள்வோருடன் இருத்தலும் ஆகும். சூரா இங்கு பாவித்துள்ள ஒரு சொற்பிரயோகத்தின் பின்னணியில் இவ்வசனம் தரும் பொருள் இரு வகையில் அமைகிறது. அந்த வகையில் அச்சொற்பிரயோகத்தை முதலில் விளங்குதல் அவசியமாகிறது. பின்னர் என வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சொல் சும்ம என்ற அரபு பதத்தின் மொழிபெயர்ப்பாகும். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடந்து ஒரு கால இடைவெளியின் பிறகு அடுத்த நிகழ்வு நடந்தது என்பது இதன் பொருளாகும். இதுவே இதன் சாதாரண கருத்தாகும். எனினும் கால இடைவெளியை குறிக்காது தர இடைவெளியை குறிக்கவும் இப்பிரயோகம் பாவிக்கப்படுவதுண்டு. இங்கு இந்த இரண்டாவது கருத்தே பொருத்தமானதாகும். அந்த வகையில் அடிமையை விடுதலை செய்தல், அனாதைக்கு ஏழைக்கு உணவளித்தல் என்பவற்றோடு அவற்றிற்கு ஒருபடி மேற்சென்று நம்பிக்கை கொண்டவனாக இருக்க வேண்டும் என இவ்வசனம் சொல்கிறது. நற்செயல்கள் என்பவை மறுமையின் நம்பிக்கையின் அடியாகவே பயணிக்கின்றன என்ற உண்மையின் பின்னணியிலேயே சும்ம என்ற பதம் தர இடைவெளியை குறிக்க பயன்படுத்தப்பட்டது என்ற விளக்கம் இங்கு கொடுக்கப்படுகிறது. இதுவே இப்பிரயோகத்திற்கு மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களது கருத்தாகும். கலாநிதி ஆயிஷா அப்துர் ரஹ்மான் இப்பிரயோகத்தின் பின்னணியில் இவ்வசனத்திற்கு இன்னுமொரு கருத்தை கொடுக்கிறார். அக்கருத்து இவ்வசனத்திற்கான பொதுவான விளக்கத்தை விட்டு வேறுபட்டு செல்கிறதாயினும் அல் குர்ஆனின் சிந்தனை போக்குக்கு முரணானதல்ல என்பதால் அதனையும் கீழே தருகிறோம். சும்ம என்ற சொல் பின்னர் என்ற கருத்தை கொடுக்கிறது. அந்நிலையில் அது கால இடைவெளியை காட்டுகிறது. அதுவே அதன் சாதாரண பொருள் என ஏற்கனவே விளக்கினோம். இக்கருத்து பின்னணியில் இவ்விறை வசனத்தை நோக்கும் போது தடையை தாண்ட எடுக்கும் பெருமுயற்சியின் கட்டங்களை அது காட்டுகிறது என கொள்ள முடிகிறது. அடிமையை விடுதலை செய்தல், அனாதைகள் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பவை முதற்கட்டம். இறை நம்பிக்கை கொண்டோரின் அணியில் இணைதல் அதன் அடுத்த கட்டமாக அமைகிறது. இவ்விறை வசனத்தை இவ்வாறு நோக்குகையில் ஓர் அழகிய கருத்தை அது தருகிறது. அதனை கீழே தரலாம். இறை நம்பிக்கை என்பது ஏழைகளிடம் இரக்கம் காட்டி அவர்களது பிரச்சினைகளில் ஈடுபாடு காட்டும் ஈரமுள்ள உள்ளத்திற்கு மிக நெருக்கமானது. அவ்வாறே மனிதர்களில் ஒரு சாரார் அடிமையாக வாழும் நிலை கண்டு அத்தகைய மனிதர்களிடம் கருணை கொண்டு அப்பிழையான சமூக ஒழுங்கை மாற்ற உழைக்கும் உள்ளங்கள் இலகுவில் இறை நம்பிக்கை ஏற்கும் பண்பு கொண்டவையாகும். அதாவது கருணை மனித நேயம் கொண்ட உள்ளங்கள் இறை நம்பிக்கைக்கு பொருத்தமானவை. அவை இலகுவில் அந்நம்பிக்கையின் பால் ஈர்க்கப்படுகின்றன என்ற கருத்தையே இப்பிரயோகம் உணர்த்துகிறது. வசனத்தின் அடுத்த பகுதி பொறுமையையும் கருணையையும் தம்மிடையே உபதேசித்துக் கொள்ளல் என்பதாக அமைந்துள்ளது. இறை நம்பிக்கையோடு இணைத்து கூறப்படும் பண்புகள் இவை. இறை நம்பிக்கை என்பது ஒரு மிக பெரும் பொறுப்பாகும். அதனை கடைபிடித்து வாழ சகிப்புத்தன்மையும் தாராள உறுதியும் தேவை. அதனையே வசனம் பொறுமை என்கிறது. இறை நம்பிக்கை சுமத்தும் பொறுப்புகளை ஏற்று நடத்தல், மனோ இச்சைகளுக்கு வழிபட்டு செல்லாது உள்ளத்தை கட்டுப்படுத்தல், சமூக வாழ்க்கையில் காணப்படும் தீமைகளை எதிர்த்து போராடல் என்ற இவ்வடிப்படை செயற்பாடுகளெல்லாம் நிறைவேற பொறுமை அடிப்படையான பண்பாகும். இவ்வசனத்தின்படி இறை நம்பிக்கையோடிணைந்த அடுத்த அடிப்படை பண்பு கருணையாகும். அது படைப்பினங்களுடன் உறவாடலுக்கான அடிப்படை பண்பாகும். ஓர் இறை நம்பிக்கையாளன் முதன்மையாக மனிதனோடும் அடுத்தடுத்து படைப்பினங்களோடும் இப்பண்பின் ஊடாகவே உறவாடுகிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இக்கருத்தை வலியுறுத்தி கீழ்வருமாறு கூறுகிறார்கள். கருணை உள்ளவர்களுக்கு கருணையாளனும் கருணை காட்டுகிறான். பூமியில் உள்ளோர் மீது கருணை காட்டுங்கள், வானத்தில் உள்ளோர் உங்கள் மீது கருணை காட்டுவான்.
ஆதாரம் சுனன் அபூதாவுத், சுனன் திருமிதி, முஸ்னத் அஹ்மத். கருணை உள்ளம் கொண்டில்லாதவனுக்கு இறைவனும் கருணை காட்டுவதில்லை எனவும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மக்களிடம் கருணை காட்டாதோருக்கு இறைவனும் கருணை காட்டுவதில்லை. சஹீஹ் முஸ்லிம். இந்த வகையில் ஓர் இறை நம்பிக்கையாளன் கருணை உள்ளம் கொண்டவன். சக மனிதர்களோடு அவன் உறவாடும் போது அவனின் இப்பண்பே வெளிப்பட்டு காணப்படும். ஓர் ஆட்சியாளன் பொதுமக்களோடும் ஆசிரியன் மாணவர்களோடும் தாய் தந்தையர் பிள்ளைகளோடும் இவ்வாறு சமூகத்தின் பல்வேறு பொறுப்பில் உள்ளோர் கடைபிடிக்க வேண்டிய பண்பு இது என்று நாம் இவ்வசனத்தை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை கொள்வதோடு பொறுமை, கருணை என்ற அடிப்படை பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை இவ்வாறு பொதுவாக விளங்கி கொண்டாலும் முன்னைய வசனங்களோடு இணைத்து குறிப்பாகவும் விளங்கி கொள்ள முடியும். அடிமை முறையை ஒழித்தலும் வறுமையை அழித்தலும் மிகப்பெரியதொரு போராட்டம். நீண்ட காலம் கடுமையான உழைப்பு அதற்கு தேவை. அத்தோடு அப்பாதையில் வரும் தடைகளும் பிரச்சினைகளும் மிக அதிகம். இந்த வகையில் உறுதியும் சகிப்புத்தன்மையும் இப்போராட்டத்திற்கான அடிப்படை பண்பாகிறது. அதனையே வசனம் பொறுமை என்கிறது. மனிதநேயம், கருணை கொண்ட உள்ளமே இந்த போராட்டத்தின் தூண்டுகோலாகவும் உந்து சக்தியாகவும் அமைகிறது. அந்த வகையிலே கருணை என்ற பண்பு இங்கே குறிப்பிடப்படுகிறது. பொறுமை, கருணை என்ற பண்புகளை தன்னில் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கும் அவற்றை கடைபிடிக்குமாறு உபதேசிக்க வேண்டும் என இவ்வசனம் கூறும் அடுத்த கருத்து அவதானத்திற்குரியதாகும். சமூகத்தின் பொது பண்புகளாக இவை மாற வேண்டும் என்றுதான் இவ்வசனம் சொல்ல வருகிறது. பொறுமை, சகிப்புத்தன்மை, நிலை குலையாமை, மனம் தளராமை, அத்தோடு மனிதநேயம், கருணை என்பன சமூகத்தின் பரவலான பண்புகளாக இருக்குமானால் அதுவே சமூகத்தின் மிக பெரும் பலமாகும். அடிமட்ட மக்களின் விடுதலைக்கான உத்தரவாதமும் ஆகும். இந்த வகையில் இவ்வசனம் தனிநபர்கள் தனிப்பட்ட முறையில் உழைப்பது மட்டுமல்ல, அது ஒரு சமூக செயற்பாடாக அமைய வேண்டும் எனவும் உணர்த்துகிறது. அல் குர்ஆன் ஒரு மத நூலாக மட்டுமன்றி இறை நம்பிக்கை என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட சமூகவியல் நூல் அது. இந்த கருத்தை தெளிவாக விளக்குவதாகவே இத்தகைய சூறாக்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது செயற்பாடு மனித வாழ்வில் காணப்படும் பொருளாதார சமூக அநீதிகளுக்கு எதிரான போராட்டமாகவும் அமைந்தது. இறுதியில் இந்த செயற்பாட்டை சூரா மறுமை உலகத்தோடு தொடர்புபடுத்தி முடிக்கிறது. உலாயிக்க அஸ்ஹாபுல் மைமனா, அவர்கள் வலதைச் சேர்ந்தோராவர். வல்லதீன கஃபரு பி ஆயாத்தினாஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா, எமது வசனங்களை நிராகரித்தோர் துரதிர்ஷ்டம் பிடித்த பிரிவினராவர். அடிமைகள், அனாதைகள், ஏழைகள் என்ற சமூகத்தின் அடித்தட்டு மக்களை கவனித்தோர், அத்தோடு இறை நம்பிக்கை கொண்டு பொறுமை, கருணை என்ற பண்புகளை சமூகத்தின் உள்ளே பரப்பி வாழ்ந்தோரான அவர்கள் வலதைச் சேர்ந்தோராவர். வலதைச் சேர்ந்தோர் என்ற பிரயோகம் அல் குர்ஆனின் பரிபாஷைப்படி மறுமையில் வலது கையில் பட்டோலை பெற்று வெற்றி பெறுவோரை குறிக்கிறது. மைமனா என்ற அரபு பதமே வலது என்று இங்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இச்சொல்லுக்கு அரபு வழக்கில் பாக்கியம், வளம் என்ற கருத்துக்களும் உள்ளன. இக்கருத்துக்களும் இங்கே பொருந்துகின்றன. இத்தகையவர்கள் சுவர்க்கத்தை அடையும் பாக்கியம் பெற்றவர்கள். மிக பெரும் வளத்தோடு அவர்கள் அங்கே வாழ்வார்கள். எமது வசனங்களை நிராகரித்தோர் என்ற பிரயோகம் பொதுவானது. இறை தூதை அல்லது அல் குர்ஆனை நிராகரித்து அதற்கு எதிராக நிற்போர் என்ற கருத்தை இது கொடுக்கிறது. அத்தோடு இவ்வசனம் வந்த இந்த சூறாவின் பின்னணியில் இருந்து நோக்கினால் அடிமைகளை விடுதலை செய்தல், அனாதைகள், ஏழைகளை கவனித்தல், இறை நம்பிக்கை கொண்டு பொறுமை, கருணை என்ற பண்புகளை கடைபிடித்து அதனை சமூகத்தளத்தில் பரப்புதல் என்ற அல் குர்ஆனின் சிந்தனைகளை நிராகரிப்போர் என்று விளங்க முடிகிறது. மஷ்அமா என்ற அரபு பதமே துரதிர்ஷ்டம் பிடித்தோர் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது அச்சொல்லின் நேரடி மொழிபெயர்ப்பாகும். அல் குர்ஆன் வேறு பல இடங்களில் இத்தகையோரை இடதை சார்ந்தோர் என்ற பொருள்படும் அஸ்ஹாபுல் ஷிமால் என பாவிக்கிறது. மறுமையின் போது இடதுகையில் பட்டோலை பெறுவோர் என்பது இதன் பொருளாகும். இவர்கள் நரகிற்கு செல்லும் அபாக்கியவான்கள், துரதிர்ஷ்டம் பிடித்தவர்கள் என்ற கருத்து தொனிக்கும் வகையிலேயே இப்பிரயோகத்தை சூரா இங்கே எடுத்தாண்டுள்ளது.
ஒரு மனிதனின் இறுதி வெற்றி மறுமையின் போதே நிரூபமாகிறது. அங்கு வெற்றியின் அடையாளம் வலது கையில் பட்டோலையை பெறுதலாகும். தோல்விக்கு அடையாளம் இடது கையில் பட்டோலையை பெறுதலாகும். இப்பின்னணியில் இவ்விரு சாராரையும் உலகில் விளக்கும் போது இதே பிரயோகங்களை அல் குர்ஆன் பாவிக்கிறது. இறுதியாக இடது கையில் பட்டோலை கிடைத்தோர் நிலை பற்றி அல் குர்ஆன் விளக்குகிறது. அலைஹிம் நாரும் சதா, அவர்கள் தம்மை சுற்றி இறுக்கமாக மூடிச் சூழ்ந்திருக்கும் நெருப்பில் இருப்பர். நரகின் தண்டனையின் பிரதானமானது நெருப்பில் எரிதலாகும். அந்த கருத்து பின்னணியிலேயே நெருப்பில் அவர்கள் இடப்பட்டு அதன் கதவுகள் இறுக்கி மூடப்பட்டிருக்கும் என சூரா இங்கே விளக்குகிறது. நரகிலிருந்து ஒருபோதும் வெளியேறும் சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது என்ற கருத்தையே அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. நெருப்பு சூழ்ந்து கொள்வதையே இறுக்கமாக மூடிச் சூழ்ந்திருக்கும் என்ற பிரயோகம் தருகிறது எனவும் இவ்வசனத்திற்கு பொருள் கொள்ள முடியும். அந்நிலையில் நெருப்பே கதவு, சுவரை ஒத்ததாக அங்கு அமைந்து காணப்படும் என விளங்கிக் கொள்ள முடிகிறது. அறிவும் வழிகாட்டலும் கொடுக்கப்பட்டு கஷ்டங்களும் துன்பங்களும் கொண்ட வாழ்க்கையை மேற்கொள்கிறான் மனிதன். அவனது வாழ்வின் இறுதி பெறுபேறு உயர்ந்த சுகபோகங்கள் நிறைந்த வெற்றியாகவும் அமைய முடியும், பயங்கர தண்டனை கொண்ட தோல்வியாகவும் அமைய முடியும் என வலியுறுத்தி மனிதனை மிகுந்த கவனத்துடன் சிந்திக்க தூண்டி சூரா முடிகிறது. சூரா தரும் சிந்தனைகளும் கருத்துக்களும். 1. அல் குர்ஆன் மறுமை வாழ்வு குறித்தும் அந்த வாழ்வின் வெற்றி குறித்தும் பேசும் நூல் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதேவேளை உலக வாழ்வு குறித்தும் அது கவனம் செலுத்துகிறது. சமூக வாழ்வில் நீதி நிலவ வேண்டும் என்பதனை அது தனது இலக்காக கொண்டுள்ளது. இந்த பின்னணியிலேயே சமூகத்தின் அடித்தட்டு மக்களின் விடுதலைக்காக அது போராடுகிறது. இந்த சூரா அக்கருத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளமை மிகவும் தெளிவு. அடித்தட்டு மக்களின் விடுதலைக்காக போராடும் அளவிற்கே மறுமையின் வெற்றியும் தங்கியுள்ளது என்ற அளவுக்கு இப்பிரச்சினையை இங்கு சூரா பேசுகிறது. 2. மறுமை நம்பிக்கை மீதமைந்த வாழ்வே சமூக வாழ்வில் சீர்நிலையை உருவாக்க காரணமாக அமைகிறது. ஏனெனில் அந்நம்பிக்கை மனிதனின் சுய கட்டுப்பாட்டையும் சுய இயக்கத்தையும் தூண்டிவிடுகிறது. 3. கஷ்டங்கள் துன்பங்கள் மனித வாழ்வின் இயல்பு. மனிதன் பொறுப்புடன் இயங்கும் சுதந்திர சிருஷ்டியாக ஆக்கப்பட்டுள்ளமையே அதற்கான அடிப்படை காரணமாகும். 4. நன்மை தீமையை தெரிவு செய்யும் அறிவாற்றல் கொடுக்கப்பட்டு மனிதன் வாழ்க்கையின் கடினங்களை எதிர்கொண்டு வாழ தயார்படுத்தப்பட்டுள்ளான். இத்துடன் சூரா அல் பலத் தஃப்சீர் விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.